ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு சின்னதாக ரைட் போகலான்னு டிசைட் பண்ணி வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஆஸ் யூஷுவல் நான் எங்கே போகிறேன், நம்ம எப்படி போகிறோம், இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோன்றதை நான் போகிற வழியில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதுதான் எங்கள் ஏரியா. நம்ம ஏரியா விட்டுக்கும் வெளியே போனோடனே மெயின் ரோடு. ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். அது வரைக்கும் 20-21 அப்படி தான் போக முடியும். ஃபுல்லாக ஆட்டோ எல்லாத்தையும் ரோடு ஆக்குப்பை பண்ணிடுறாங்க. எப்படி மற்றவங்க போவாங்க வருவாங்கன்றதே தெரியல உங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா ஒரு கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். ஸோ சரி, எங்கன்னா குடியாரத்துக்கிட்ட எடுத்துங்க. இதுதான் காட்பாடி மெயின் ரோடு. பயங்கர டிராஃபிக்காக இருக்கக்கூடிய ஏரியாங்க. ஸோ அப்படியே கீழே போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாம் நீங்கள். ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா குடியாரத்தம் போகிற ரோடு. ஸோ நம்ம இந்த ரோடு வழியாக தான் போக போகிறோம். ஸோ இண்டிகேட்டர் போட்டாச்சு. ஸோ பார்த்துட்டு திரும்பிட வேண்டியது தான். ஓகே, நம்ம குடியாரத்தம் போகிற ரோட்டில் இருக்கிறோம் இப்போ. ஸோ இனி நம்ம ரைடை ஹாப்பியாக என்ஜாய் பண்ண வேண்டியது தான். ஸோ கிளைமேட் வெளியில் ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மைக்கு தான் கொடன்னு ஆடுது. ஸோ நானும் எவ்வளோ மேக்ஸிமம் லோயரில் வைக்கிறேன். பட் ஓகே, நான் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. மைக்காக வேறு எதாவது சவுண்ட் ஆகுது, இந்த கொட சவுண்டு. பட் இருந்தாலும் பார்ப்போம். ஓ, ஸ்டாப்போட சவுண்டுங்க. ஓகே, கிளைமேட் நான் சொன்ன மாதிரி வெளியில் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ப்ளசண்ட்டாக மட்டும் இல்லை, நல்லா விண்டியாக இருக்குது. கிளம்பும்போது கொஞ்சம் ஹாட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் நவ் இட்ஸ் ஓகே. இந்த சவுண்டு எங்கேருந்து வருதுன்னு தெரில. கண்டிப்பாக மைக்கில் இல்லை, இங்கே டிராஃபிக்காக இருக்கேன். ஸோ ஜஸ்ட் இன்னைக்கு மார்னிங் ஒரு சின்ன ஐடியா, சரி நம்ம எங்கேயோ வெளியே ரொம்ப நாள் ஆச்சு, போவோம் வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. சரி, ஆனால் என்னென்ன டிராஃபிக் தான் ஜாஸ்தியாக இருக்குது. வழியே விட மாட்டேன்றாங்க. தான் பிரச்சனை. போகிறவங்க வழி விட்டால் நம்ம பட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், ஒரு ஸ்ட்ரெச்சு கிடச்சா போயிட்டே இருக்கணும். ரோடு பார்த்தீங்களா, ரோடு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது.
ஹாப்பியாக ஜாலியாக எல்லோரும் காலையிலே வேலைக்கு போக ஆரம்பித்தாச்சு. ஸோ நான் இங்கேருந்து நம்ம போகிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 19 to 20 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கும். நம்ம காட்பாடியிலேருந்து கேவி குப்பம் போயிட்டு கேவி குப்பத்துலேருந்து நம்ம அந்த ஹில்ஸ் போக போகிறோம். பெரிய ஹில்ஸ் இல்லைங்க, ஜஸ்ட் அங்கே ஒரு கோவில் இருக்குது, சிவன் கோவில், மகாதேவ மலை, அங்கே போக போகிறோம் நம்ம. ஸோ காலையிலே ஒரு நல்ல வைப்பாக இருக்கட்டும், ஒரு நல்ல எந்துவாக இருக்கட்டும்னு சொல்லி தான் கிளம்பியாச்சு. கோயில் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்களா, சரி போயிட்டு வருவோம் இன்றைக்கி அப்படின்னு கிளம்பியாச்சு. அங்கங்கே பேரிகேட் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, கேர்ஃபுல். நம்ம வண்டி வாங்கி என்னங்க 946 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, அவ்வளோதான் போயிருக்கு வண்டி. ஏறக்குறைய 1 இயர்க்கு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. நம்ம அடிக்கடி வெளியில் போயிடுறாங்களா, அதனால் வண்டி எடுக்கிறது இல்லை. ஸோ எனக்கு எப்படியாவது ஜஸ்ட்டு இனி போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஓவர்டேக் பண்ண முடியுமா பஸ்ஸஸ் லாரிஸ்? கண்டிப்பாக முடியாது. பஸ்ஸை க்ராஸ் பண்ண உடனே நம்ம ட்ரை பண்ணணும். ஓகே, டன். சூப்பர்ல. ஆட்டோஸ் ஆட்டோவில் இண்டிகேட்டர் ஆன் ஆகிட்டே இருக்குது, அப்படியே போகிறாரு. ஓகே, நம்ம ஆவரேஜ் ஸ்பீடில் போவோங்க, ஒன்றும் அதிகமான ஸ்பீடு வேண்டாம். நார்மலாக ஜஸ்ட்டு அப்படியே நேச்சரை பார்த்துட்டு, இந்த நேச்சர் அப்படின்றதே பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் சேஞ்சிங் ஸ்டஃப்ங்க. ஏதோ ஒரு சின்ன போராக இருந்தது, இல்லை ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா, நான் சொல்கிறதெல்லாம் ஒன்று தான், வண்டி எடுங்க, எங்கே தோணுதோ கிளம்புங்க. ஏன்னா இந்த ட்ராவலிங் இருக்கு இல்லையா, இந்த ட்ராவலிங் வந்து நம்ம மைண்டை ஒரு மாதிரி மாற்றி விட்டுரும். ஏன்னா புதுசாக பார்க்குற விஷயங்கள், அந்த காட்சிகள், இந்த காட்சிகள் வந்து நம்ம மனசை எப்படி தாக்குது. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதோ ப்ராப்ளம், வேறு ஏதோ கடன்னு அடிக்குது. அந்த சவுண்டு தான் உங்களுக்கு இப்படி ஹெவியாக எனக்கு நாய்ஸாக கேட்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மேனேஜ் பண்ணிப்பேன். பாருங்க, அதாவது இந்த நேச்சர் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேசுகிறதே மறந்தாச்சு. நம்ம வ்ளாக் பண்ணிகிட்ருக்கோன்னே மறந்து அது கூட ஒன்றி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்தாச்சு. அதுதான் நேச்சர். அந்த காற்று, நம்ம ஜில்லுன்னு நம்ம மேலே அடிக்கிற காற்று, அது ஒரு நல்ல ஒரு வைபை க்ரியேட் பண்ணும். அதனால் அப்படியே மறந்துடுவோம். நம்ம மனசில் என்ன கவலைகள் இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது இருந்தாலும் சரி, ஜஸ்ட்டு இந்த ரைடு வந்து ஒரு நல்ல ரைடு. ட்ராவலிங் பட் ட்ராவல் சேஃப், ரைட் சேஃப் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ரோட்ஸை நீங்கள் போகிறப்ப பாருங்கள், டாக்ஸோ இல்லை கவுஸோ இல்லை கோட்டோ இல்லை டக்குன்னு வந்துகிட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம அப்படியே ஜஸ்ட்டு அப்படி சைடில் அப்படியே ரசிச்சுட்டு போவோமா, தெரியும் திடீர்னு நடுவில் வர்றது நம்ம கொஞ்சம் உஷாராக போகணும். பாருங்கள்
இண்டிகேட்டர் அதெல்லாம் இங்கே வந்து எதிர்பார்க்கவே முடியாது. ரோடு கொஞ்சம் சரியில்லை, ஜம்ப் ஆக ஆரம்பித்தாச்சு. ஜம்ப் ஆகுது வண்டி. வண்டி சூப்பர் வண்டிங்க. வண்டி பற்றி எந்த குறையுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் வண்டி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணுறப்ப அவங்க இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் வந்து கண்டிப்பாக மாறிட்டே இருக்கும். ஓகே, ரோடெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. நேற்றுலாம் நல்லா ஈவினிங்லேருந்து நல்ல மழை, அதனால் ரோடெல்லாம் ரொம்ப வெட்டாக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். பத்தேரி, ஓ மை காட், ஓ மை காட். இந்த ஜல்லி வந்து செதறதுங்க. அப்படி என்ன சொல்லுன்னா பவுன்ஸ் ஆகி வண்டி மேலெல்லாம் விழுது. பத்தேரி எனக்கு இன்னும் போனோங்க. நான் மேப்லாம் எதுவும் போடலை. ஆக்சுவலாக மேப் போடலான்னு தான் நான் மொபைல் ஹோல்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணேன் இன்றைக்கி. நீங்கள் பார்த்தா தெரியும். சரி, அப்புறம் கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். என்னத்துக்கு மொபைல் ஹோல்டரும், இங்கே மெயின் ரோட்டில் தான் இருக்குது அப்படின்னாங்க. சரி, ஓகே, மேப் போட வேண்டாம், டேரெக்டாக நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ரிஸ்காக தான் இருக்குது. ஓகே, க்ராஸ் பண்ணிட்டோம்னா இந்த பேரிகேடு ஆக்சுவலாக வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண தான் வச்சுருக்கேன். அண்ட் சிக்னல், ஓகே, குட். ரோடு கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, குட். பட் பார்க்கறதாங்க நல்லா இருக்குது. ஜம்ப் ஆகுது ரோடு. பார்த்தீங்களா, பச்சை பசேன்னு மாமரங்கள், வயல்வெளிகள் எல்லாமே ஒரு ப்ளசண்ட். ஜஸ்ட் அதான் சொல்கிறேன், வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டாம். வீட்டுக்குள்ளேயே இருந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ரைடு, நல்ல ஒரு ரைடு. ஸோ இன்றைக்கி நான் மட்டும்தான் போகிறேன். சோலோ ரைடு தான் இது. ஃப்ரெண்ட்ஸு வித் ஃபேமிலிஸ் அப்படின்னா இன்னும் பயங்கர வைபாக இருக்கும். கிராமத்தில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு சின்ன விசேஷன்னா கூட பெரிய பெரிய பேனர்ஸு, ஆமாம், அவங்க செலிப்ரேட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். நீ மட்டும்தான் பேனர் அடிப்பியா அப்படின்னு ஆப்போசிட்டில் அதுக்கு ஒரு கேங்கு. எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு தோன்ற மாதிரி அவங்கவுங்க படத்தை போட்டுட்டு செமையாக வச்சுருப்பாங்க. ஹெச்பி பெட்ரோலியம் பங்க். ஓகே, ஹாப்பியாக இருக்குங்க. சொல்கிறேன், இந்த விண்டு வந்து நம்ம மேலே படுறப்ப அது ஒரு தனி ஒரு என்ன சொன்னால் ஒரு ஹாப்பினஸ் சொல்லும். ஓகே, புதூர் வந்தாச்சு. இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னு தெரியல. நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து கேவி குப்பம் ரீச் ஆன உடனே அங்கேருந்து ரைட்டில் ஒரு ரோடு போகணும்னு சொல்லியிருக்காங்க.
KV Kuppam reach traveling. ரோடு ஜஸ்ட் அதனால ஜம்ப் ஆகும். அதனால் வந்து 50 to 60 நான் போகிறேன். கிளைமேட் பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ மணி என்ன இருக்கும், ஒரு 10:45 ஆகுது டைமு. பட் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு வெயில் இல்லவே இல்லை, கொஞ்சம் ப்ளசண்ட்டாகவே இருக்குது. நல்லா இருக்கு இல்லையா? ரோட்ஸ் பாருங்கள், அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்குது. ட்ரெயின் ஓகே, சூப்பர் இல்லைங்களா? ரயில் ரோடும் ரோட்ஸும் ரயில் ரோடும் ரெண்டுமே பேரலாக இருக்குது. இது ஒரு அழகாக இருக்குது ட்ரெயின் போகிறது. என்ன ட்ரெயின்னு தெரில, மேபி காட்பாடிக்கு தான் போகும், நம்ம ஊருக்கு தான் போகும். ஓகே, பி கேர்ஃபுல். ஓவர்டேக் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எதிரில் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓவர்டேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சைன் போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வண்டி ஓட்டுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்வளோ ஸ்பீட் லிமிட்டு, நெக்ஸ்ட்டு என்ன வருது அப்படின்னு அதுதான் உங்களுக்கு கைட் பண்ணணும். ரோடு நல்லா இருக்குங்க. ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு வில்லேஜ் ரோடு அப்படின்னா என்ன ப்ரோட்டோக்கால் இருக்கிறோமோ அதே ப்ரோட்டோக்கால் இருக்குது. அதுக்கு தான் இந்த சைடு வந்தது. நம்ம எப்போ பாரு ஹாரன் அடிச்சுட்டு மெதுவாக சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி போகாமல், இது வந்து நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஓகே, பால் வண்டி, பி கேர்ஃபுல் டு ஓவர்டேக். ரோட்ஸ் பாருங்கள், நல்லா இருக்கு. இது வண்டி போல இருக்குது. வேறாவி இங்கே வந்திருக்கோம். இப்போ திருவண்ணாமலை செல்லும் வழி அதெல்லாம் வேண்டாம்ப்பா. இது என்ன இங்கே கடை, கோயில் போல இருக்கு. ஓகே, பஸ் பழி விட்டுடலாம். மற்றும் அசைவ உணவகம். ஓகே, கண்டினியூ பண்ணுவோம். போன தடவை மாதிரி சுத்தாத வந்தால் சரி. ஓ மை காட், டேர்னிங்கில் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. சரி, ஓகே. மகாதேவ மலை. collection booth, 500 meters. Okay.
கேட்போம்மா, அதுக்கு தான் மேப் போடலான்னு பார்த்தேன். பட்டு ரைட் சைடில் மெயின் ரோட்லேயே இருக்குதுன்னு சொன்னாங்களே அந்த ஆப்ஷு. ஸோ அதனால் அப்படியே வந்தாச்சு. பட் இருந்தாலும் பார்ப்போம். வாவ், சரியான ஜம்புங்க. டப்பு 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 டப்புன்னு அடிக்கும். ஓகே, வாவ், போயிட்டு இருக்கு சவுண்ட் ஹார்ன். இந்த சைடு பாருங்களேன், ரயில் ரோடு பேரலாக வருது பஸ் ரோடுக்கு. ஒரு அண்ணன் பாடி விட மாட்டார்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, போட்டோம். நம்ம ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சு கிடச்சா போதும், தூக்கிடலாம். ஓகே, இது போதும். அவ்வளோதான். நம்ம பீம் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணுவான், எப்படி டேக் அவுட் பண்ணுவான், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஏரியா பண்ணுற மாதிரி எப்படி ஏறி வராங்க பாருங்க. ஓகே, இங்கே ஒரு பேரிகேடு. நம்ம மட்டும் தாங்க எங்கே போகிறது சரியா தப்பா இதெல்லாம் தெரியாதே போயிடுறது. பார்த்துக்கலாம் அப்படின்னு. வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறதே ஒரு பெரிய வாய்ப்பு தான். எங்கே போனால் என்ன, வண்டி எடுத்துகிட்டு போனோமா. ஓகே, ஆட்டோ ஏதோ ஒரு ஊர் வருது. கேவி குப்பம். இங்கே தாங்க. ஓகே, இப்போ இங்கே தான் ஏதோ ஒரு ஆர்ச் கட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் இந்த இடத்து சைட்லேருந்து கொஞ்சம் மெதுவாக போகிறது நல்லது. பஸ் ஸ்டாண்டு இங்கே பாருங்க. இங்கே தான் ஏதோ சொன்னாங்க ஆர்ச். பார்ப்போம், பார்த்துட்டு வருவோம். எங்கப்பா ஆச்சு? போகணுமோ? இன்னும் போகணும். இங்கே தான் சொன்னாங்க. வெளியே வந்தாச்சே, கேட்டுப்போம்மா. யாரை கேட்குறது, எல்லாம் பிஸியாக பரபரப்பாக போயிட்டுருக்காங்களே. அங்கே ஒருத்தர் நிற்கிற கேட்போம். சார், மகாதேவன் மலைக்கு எப்படி போகிறது சார்? மகாதேவன் மலைக்கு எப்படி போகிறது சார்? நேராக பீக்கபுரம். பீக்கபுரத்துக்கு அந்த பக்கமாக ஒரு ஆர்ச்சி இருக்கும். நேராக போனீங்கன்னா போதும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, நம்ம சொன்னது ரூட்டு தான், சேம் ரூட்டு தான். அப்புறம் ஏன்டா கேட்டேன்றீங்களா? தெரியாதுதான், பட் ரூட்டு கரெக்டாக தாங்க.
இதே ரூட்டு தான். அப்படியே போனால் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆர்ச் வரும். ஓ மை காட், அதுக்கு முன்னாடி நம்மள ரிஸ்க் எடுக்க வைக்கிறாங்கப்பா, ரிஸ்க் எடுக்க வைக்கிறாங்க. ஆர்ச் வரும். ஆர்ச் வந்து நேரம் ஒரே ரோடு தான் சொல்கிறாங்க. போய் பார்ப்போம். காவடியா இல்லை பால்குடமான்னு தெரியலையே. ஓகே, ரொம்ப நேரம். ஓகே, பீக் அப்புறம் வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கே தான் ஆர்ச். ஓகே, மெதுவாக செல்லவும். ஓ த ஆர்ச். இண்டிகேட்டர் போட்டாச்சு, முன்னாடி வண்டி வருது. இதுதான் ஆர்ச்சு. ஓகே, இதுலேருந்து ஒரே ரோடு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, மகாதேவ மலை. ஓகே, 5 kilometers. ஓகே, அடைச்சிடலாம். சூப்பர். அப்படியே ஜாலியாக 5 kilometers ஓடிடும். அது ஈஸியாக. ஏன்னா இந்த வீடு எல்லாமே பாருங்களேன், ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது. ஒரு சவுண்டு இல்லாமல் வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு மாடு மண் வாசனை எல்லாமே இதெல்லாம் சேர்ந்தது தாங்க. நம்ம நேச்சர்னால் வெறும் செடி கொடிங்க அப்படிலாம் இல்லை. அதில் வளர்ந்து காற்று, அங்கே இருக்க மக்களோட மனப்பான்மை, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள், ஆடு மாடு தான் சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் வேறு நினச்சிட்டு. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது. ஓகே, இது சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். வில்லேஜ் சைடில் போகும்போது எந்த விதமான இன்டிமேஷனும் இருக்காது. அவங்க டப்புன்னு அவங்க வீட்டுக்கு நேராக ஒரு சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஹம்ப்ஸ் இருக்கும். உஷாராக போகணும். ஓட்டேரி நிறைய. ஓகே, ஹாப்பி. அப்பப்போ அந்த ஹாப்பின்ற வார்த்தை யூஸ் பண்ணுங்க, ஏன்னா ஹாப்பியாக இருப்போமே. வாவ், செம்ம கட்டு. மேடு. இந்த வில்லேஜ் ரோட்ஸை அப்படி தான் அங்கே இருக்கும் பாருங்கள். செம்மையாக இருக்குது. எப்படி பெண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கு பாருங்கள். இங்கே ஒரு பெண்டு, அங்கே ஒரு பெண்டு. கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா இந்த பென்ஸை நம்மளால் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது. நீங்கள் போகிற ஸ்பீடுக்கு ஒரு சமயத்தில் அவங்க வெளியே தள்ளி விட்டுரும். சாமி, பாருங்க, இப்போ தெரியவே இல்லை. ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இதே ஸ்ட்ரைட் ரோட் சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அந்த வீடியோலாம் பார்க்குறப்ப அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் கிராமம் ஃபுல்லாக கோயில் தாங்க, வெறும் கோயிலாக இருக்குது. அதனால தான் மக்கள் இங்கே இருக்கிறவங்களாம் நிம்மதியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓய், பார்த்தீங்களா, சின்ன ஒரு பெண்டு தான். கொஞ்சம் ஸ்பீடாக வந்தோடனே எட்ஜுக்கு தள்ளி விட்டுருச்சு. அப்படியே
வா நல்லா இருக்குங்க. ஐயோ மகாதேவன் மலை இந்த ரோடு கண்டிப்பாக இருக்காது, இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, அதோ கோயில் தெரியுது. ஓ சூப்பர் வியூ பாருங்கள், நல்லா தெரியுது. ஓகே, அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். பார்க்கும்போது செம்மையாக இருக்கு இல்லையா? பரவாயில்ல, வந்துட்டோம். இப்போல்லாம் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு வந்துடுறோம். மேப் போட்டால் காட்ட போதுன்றீங்களா? ஆக்சுவலாக மொபைல் ஓட்டர் ஃபிக்ஸ் பண்ணேன். மொபைல் ஓட்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேப் போடலாமா வேணாமான்னு யோசித்தேன். ஏன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸாக லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் ஓகே. ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக போடல. எப்படி போகணும்? இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓம் கரும்பு தோட்டம். இதில் அந்த எவ்வளோ ஷார்ப்பாக பாருங்கள். இதில் நீங்கள் ஒருத்தர் 20-25 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா கூட கவுத்துட்ரும். இதுதான் வில்லேஜ் ரோடு. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி எந்த பெண்டும் உண்டான சிம்பிள்ஸோ எதுவுமே கிடையாது. சடான்னு வரும். என்ன செடி இது? ரோடு 2 சைட்லேயும் இருக்கு. சூப்பராக வளைஞ்சி 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 போகுது. தெய்வ மலை 1 கிலோமீட்டர். ஓகே, we are on the right track. ஓகே, அப்படி வந்தாச்சுங்க. ஆல்மோஸ்ட் we reached. வண்டி மேலே எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னாங்க. இது எப்படி போகிறதுன்னு தெரியல. மேலே போகிறதுக்கு உண்டான வழி. ஏன் இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குது? ஓ, ஏதோ கோவில் பூஜை நடக்குதுங்க. அதான் பிரிஞ்சி போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். வாசனை மூக்க தொலைக்குது. அன்னதானம் ஒரு நல்ல விஷயங்க. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறப்ப அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். நிறையப்பா நிறைய காவை வெட்டியிருக்காங்க. வா, செம்மையாக இருக்குங்க. பாருங்க, நம்ம லொக்கேஷன் பக்கத்துலேயே இருக்குது. இவ்வளோ நான் ஏற்கனவே வந்திருக்கேன் இங்கே ஒரு தடவை. பட் ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தது தான். அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் இங்கே வரணும்னு இருக்குது. ஸோ வந்தாச்சு. எப்படி போகிறது மேலே? என்ட்ரன்ஸ் எதுனா இருக்கா? இல்லை நேராக மேலே போய் என்ட்ரன்ஸ் வாங்குவாங்களா? ஓகே. ஓ, இந்த ரோட்டை நேராக மேலே போட்டுங்களா? சூப்பர். எல்லாம் நடந்து போகிறாங்க. வாவ், ஒரு பெரிய ஆப்ஷனுங்க.
அதாவது மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மவுண்டன்ஸ் இருக்க மலைங்கள் இருக்கு இல்லையா, அதோட ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த ஏரியாக்குள்ளே வந்தாலே ஒரு வைப் வந்துடுது. அது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி, கோவிலாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு வைப்பு. ரோடு பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. பட் ஆனால் என்னென்ன ஜம்ப் ஆகுது ரோடு. மற்றபடி ஓகே, சூப்பராக இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. ரைடிங் கம்ஃபர்ட் சொல்ல முடியாது, பட் சூப்பராக இருக்குது. நடந்து போகிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா பக்காவான ஒரு ரோடு. ஓ, அப்படி சுற்றி மேலே போகுதோ. நல்லா பெரிய கோயிலுங்க, நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கவே. பாருங்க குளம். வருவோம் நம்ம திருப்பி ரிட்டனில் போகிறப்ப எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஓ, க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும் உட்காந்து. அந்த சைடில் புல்லுமாக இருக்குதுங்களா, வேஸ்ட்டாக முளைச்சிருக்கு இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. எப்படி போகிறது இப்போ? ஓ, அதுக்கு இறங்கிறதுக்கு நம்ம சுற்றிட்டு போய் போகணும். ஓகே, ஓஹோ, நம்ம மாற்றி வந்துட்டோம். ஓ, நந்தி. ஓகே, சுற்றியாச்சு நந்தியை. ஆக்சுவலாக இது வந்து வர்றதுக்கு உண்டான வழி அதுதான். அந்த கல்ஃபில் இருந்தால் இதுதான் பிரச்சனை, மாறி மாறி ரோடு. ஓகே, மலைங்கெல்லாம் பாருங்கள், குடஞ்சிருக்க போல இருக்குது. சூப்பராக இருக்கு இல்லையா பார்க்க. தண்ணி வந்ததுக்கு, வாட்டர் ஃபால்ஸ் வந்ததுக்கு உண்டான இடங்கள் இருக்கே. ஆல்மோஸ்ட் ஐ திங்க் வி ரீச்ட். பஸ் பார்க்கிங்கு, பைக் பார்க்கிங்குங்க தெரியலையே. மேலே எடுத்துகிட்டு போகலாமா? போவோம். அங்கே விடக்கூடாதுன்னு சொன்னால் திருப்பி ரிட்டனில் வருவோம். என்ன பிரச்சனை? வா, எல்லாமே செம்மையாக இருக்குங்க. அநேகமாக இந்த சைடு தான் என்ன பார்க்கிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்படியே நிறுத்திட்டு எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியலையே. இப்படியே நிறுத்திடுவோம். ஓகே கைஸ், நம்ம சொன்ன டெஸ்டினேஷன் வந்தாச்சு. இனி நான் ப்ளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். இந்த மோட்டோ ப்ளாகிங்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ளாகிங்கில் நான் கண்டினியூ பண்ணுறேன். பைக் ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள் நம்ம தம்பி எப்படி இருக்கான்னு பாருங்கள். பீம் சொன்ன மாதிரி செய்வான். தூக்குறானா தூக்கிடுவான். உஷாராக இருக்கணும், அதுதான் ஒரே ஒரு ப்ராப்ளம். ஓகே காய்ஸ், ஹலோ காய்ஸ். ஆக்சுவலாக வந்து இன்னும் மேலே போனோங்களாங்க. பைக் போவோமா? ஸோ அப்போ மேலே போவோம். நம்ம ஏன் இங்கே நிற்கிறது, ஏன் இங்கே நிப்பாட்டுறது? வா, இங்கே வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம தான் தெரியாத விட்டாச்சு.
ஓகே கைஸ், நம்ம சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு. மகாதேவன் மலைக்கு வந்தாச்சு. பாருங்கள் கோவில் எப்படி இருக்குது. சரிங்க, நான் எல்லாருமே உங்கள் ப்ளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.